தற்போதைய அண்மை செய்தி, அமரன் படத்தில் வரும் எண்ணும் கல்லூரி மாணவரின் எண்ணும் ஒன்றாக இருப்பதால் கல்லூரி மாணவர் வழக்கு தொடர்ந்தார். அமரன் படத்தை ஓடிடியில் வெளியிடக்கூடாது என்றும், அமரன் படத்தில் கைபேசி எண்ணாக தனது கைபேசி எண் திரையில் காட்டப்படுவதாக கல்லூரி மாணவர் தொடர்ந்த வழக்கில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படத்தில் தனது மொபைல் எண்ணை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு 1,10,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்கக் கோரி பொறியியல் மாணவர் வாகீசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்துள்ளார். ராஜ்கமல் பிலிம் நிறுவனம் தயாரித்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கி நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் தீபாவளிக்கு திரைக்கு வந்த அமரன் திரைப்படத்தில் கதாநாயகி சாய் பல்லவியினுடைய மொபைல் எண் என்று தனது எண்ணை காண்பித்ததால் பலர் அந்த எண்ணை தொடர்பு கொண்டதால் தனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதாக கூறி சென்னை ஆழ்வார் திருநகரைச் சேர்ந்த வாகீசன் ஒரு வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான அழைப்புகள் வந்ததால் தன்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதனால் தன்னால் படிக்க முடியவில்லை, பயணிக்க முடியவில்லை என்றும், மொபைல் ஏரோப்ளேன் மோடுக்கு மாற்றுவதற்கு நூற்றுக்கணக்கான அழைப்புகள் வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு தயாரிப்பாளரும் இயக்குனரும் தான் காரணம் என சொல்ல தேவையில்லை என்றும், இது குறித்து அவர்களது கவனத்திற்கு கொண்டு சென்றும் அந்த தவறை அவர்கள் திருத்தவில்லை என அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனால் இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய பிறகும் அழைப்புகள் தொடர்ந்து வருகின்றன என்றும், அரசியல் சாசனம் தனக்கு வழங்கியுள்ள வாழ்வுரிமை, அந்தரங்க உரிமைகள் பாதிக்கப்படுவதால் 1,10,00,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கும் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமிக்கும் உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த படத்தை ஓடிடி தளத்தில் வெளியிட தடை விதிக்க வேண்டும், படத்திற்கு வழங்கிய தணிக்கை சான்றை ரத்து செய்ய வேண்டும், தனது எண்ணுக்கு வந்த அழைப்புகளுடைய விவரங்களை வழங்க ஏர்டெல் நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.